அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. பொதுக்குழுவில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. என்னென்ன தீர்மானங்கள்? விவரங்களை விரிவா சொல்லலாம். தருணம், முன்னதாக அதிமுகவினுடைய இந்த பொதுக்குழுவில் தொடங்குவதற்கு முன்பாக அதிமுகவின் தற்காலிக அவைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தற்காலிக அவைத் தலைவராக இருந்த தமிழ்மகன் உசேனுக்கு உடல்நலவு குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதன் காரணமாக அவரால் முறையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது இந்த ஒப்புதல் பெற வேண்டிய அந்த படிவங்கள், அதாவது வேட்பாளர் படிவங்களுக்கு ஒப்புதல் பெற வேண்டிய அந்த தேவை என்பது இருக்கிறது. அப்பொழுது அவைத்தலைவருடைய தேவை என்பது அதிகமாக இருக்கும். அந்த வகையில் தற்பொழுது KP முனுசாமி அவர்களை தற்காலிக அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்காலிகமாக அவைத்தலைவராக தொடர்வார் என்று பொதுக்குழுவில் ஒப்புதல் என்பது பெறப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்குமே தற்பொழுது 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கூட்டணி, அதே போல அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட எல்லா முடிவுகளுமே பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் வழங்கி இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பது குறித்ததான முழு விவரம் நமக்கு கிடைக்கப்பெறும். சரவணன். ராஜேஷ், அதே நேரத்தில் தற்போது மகளிரணி நிர்வாகி வளர்மதி பேசி வருகிறார். இது குறித்து அதற்கடுத்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? அவர் உரையில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக இந்த தேர்தல் வியூகம் குறித்து அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசும் பொழுது கூட அவர் காற்று புக முடியாத ஒரு எஃகு கோட்டையாக அதிமுகவை அரவணைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல கட்சியை உரிய முறையில் வழிநடத்தி வருகிறார். நம் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் தான் தேர்தல் இருக்கிறது என்றெல்லாம் அவர் பேசியதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் தேர்தல் குறித்து தான் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அவருக்கு மிகவும் முக்கியத்துவம் அந்த ஒரு தேர்தலாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நிச்சயமாக அந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டிய விவரங்கள் குறித்தும் நாம் எங்கெல்லாம், அதாவது குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்பது அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியின் படி எங்கெல்லாம் நம்ம வலுவிழந்திருக்கிறோம், அங்கெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், மீண்டும் புத்துணர்வு பெறுவதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அவர் அறிவுரை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரணன். தேர்தலை ஒட்டி கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கட்சியின் உட்கட்டமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக தேர்தலை ஒட்டி பல்வேறு மாற்றங்கள் செய்வதற்கான ஆயத்த பணிகளை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் புதிதாக மாவட்ட செயலாளர் நியமனம் எல்லாம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வெங்கடேஷ் பாபு உள்ளிட்டவர்களெல்லாம் மாற்றப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் VN பாபுலாம் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்பது கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அத்தனையுமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிகாரம் உள்ளது என்ற அந்த தீர்மானம் என்பது ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றப்படுவதற்கு அந்த வாய்ப்பு இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.